இது வரைக்குமே அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தவங்க இன்னைக்கு பாஜகன்னு சொன்னவங்க இன்னைக்கு அது ஒண்ணு பெரிய பலமா இந்த கூட்டணி இல்லன்ற அளவுக்கு விமர்சனம் பண்ண வந்துட்டாங்க. ஏன் சொல்றாங்க? பயமாது என்ன என்றால் 2 நாளுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கனிமொழி அம்மையார் சந்திக்கின்ற போது என்ன சொன்னார்? ஏங்க நாங்கள் கொடுக்குற சீட்டை நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க, இங்கே நம்ம ஆட்சியில் பங்குலாம் கிடையாதுங்க, நாங்கள் ஒண்டியாக சாப்பிட்ணுங்க, எங்கள் குடும்பத்துக்கே பத்தாது, நீங்கள் பங்கு கட்ட எப்படிங்க போங்க, நீங்கள் சரியில்லைங்க, எப்படியாவது அவர் நினைக்கிற 40 சீட்டு 41+2 கொடுங்க, மந்திரிலும் பங்கு கொடுங்க, அதில் முடியாதுங்க, அழகாக சீனா போடுறாங்க. அந்த சந்தித்த பத்திரிகை செய்தி ஏன் வெளியே வரலன்னா அங்கே சரியான உடன்பாடு ஆகவில்லை. ஆகவே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவா என்பது பழமொழி போல அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. இவங்க நம்மளே சாப்பிட்டு போகிற கட்சி காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு நிலைப்பாடை உருவாக்கி திமுக கட்சி தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அரசியல் கட்சியில் அவங்க கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, தேசிய அளவுலயும் பிரச்சனை. இந்த கட்சி ஒண்டி குடுத்தனம் பண்ணி ஒண்டியா சாப்பிட்டு மக்களை ஏமாற்றி மக்களை நிம்மதி இல்லாத ஒரு நிலைப்பாடு. வெளியில போனா பெண்களுக்கு எந்த பெண்களாவது வெளியில போனா கேரண்டி இருக்கா?